பனங்கிழங்கு வேக வைக்கிறதுக்குங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு சில்வர் பாத்திரத்துலைங்க ஒரு கிழங்கு இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கிழங்கு விரிஞ்சு வந்துடுங்க. அதனால் சும்மா நூலில் கட்டியிருக்கிறேங்க. அதுக்கு நூலுக்கு சேரெல்லாம் சும்மா இந்த மாதிரி வச்சுட்டுங்க. இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுருக்குறேங்க. பனங்கிழங்கோட மேல் தோல்லாம் சீவிட்டுங்க. நம்ம இன்னும் இதை கூட இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி குக்கர்லேயும் கூட நம்ம குட்டி குட்டியாக இருந்தோன்னா படுக்க அவசமாக வச்சுங்க, மூழ்கிற அளவுக்கு வச்சுங்க. ஒரு 4-5 விசில் விட்டோம்னா கிழங்கு வெந்துருங்க. இது ஒரு முறையிலைங்க. அந்த காலத்துலேங்க மண் பாத்திரத்தில் செய்வாங்க. இப்போ நம்ம சில்வர் பாத்திரத்தில் ஸ்டவ்லைங்க, அப்போ விறகடுப்பில் செய்வாங்க. இந்த மாதிரி வச்சுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு குழியான பாத்திரத்தை வச்சுங்க மூடி வச்சிடணுங்க. கிழங்கு அந்த தலை இதில் முட்டக்கூடாதுங்க. அதனால் அப்படி முட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. இந்த பாத்திரம் நம்மளுக்கு ஆவி வெளியே வராமல் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுங்க. ஸ்டவ் வேகமாக வச்சு ஒரு 1/4 மணி நேரம், நம்ம 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி வேகணுங்க. வெந்தோடனே நம்ம எடுத்துங்க, பாதியாக எடுத்துங்க. அதில் உள்ள ஒரு அந்த குருத்து இருக்குங்க, அதை எடுத்துட்டுங்க. நம்ம உடச்சிங்க, சின்ன சின்னதாக உடச்சி மஞ்சி இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துட்டுங்க. பெரியவங்க அப்படி சாப்பிட்லாங்க. சாப்பிட்டாலும் மஞ்சி இருக்குங்க கடைசியில், அதை நம்ம குப்பையில் போட்டுடலாங்க. குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்து நம்ம சொல்லித்தரோங்க. பனங்கிழங்கு நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, பைல்ஸுக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தை மாதம் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஒரு 4-5 மாதம் அந்த விதை போட்டால் வர்றதுக்கு லேட் ஆகும். ஆடி மாதம் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு தை பொங்கலப்போ இப்படி கிடைக்கிறப்போ நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆனோடனே நம்மளுக்கு பனங்கிழங்கு ரெடி ஆயிடுங்க.